Hello students, welcome to Firdaus Academy. So in the series la nama previous year NEET questions analyze panna porom. So NEET question papers analyze பண்றது ரொம்ப important. நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போனாலுமே சரி அந்த ப்ரிப்பரேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கும் அப்படின்னா எந்த எக்ஸாம் நீங்க பண்ண போறீங்களோ அதோட previous year question papers analyze பண்றது. See, previous year question papers analyze பண்றதுல இருந்து உங்களுக்கு அந்த particular examination வந்து எந்த மாதிரி இருக்கும், அந்த question papers ஓட pattern எப்படி இருக்கும், ஒரு டாபிக்ல இருந்து எந்த மாதிரிலாம் questions வந்து உங்களுக்கு கேட்கலாம் அப்படின்னு ஒரு clear cut ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்ன்றது தெரியாது. ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த சீரீஸை கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கெமிஸ்ட்ரியில் 2025ஓட நீட் கொஷின் பேப்பர். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், the ratio of wavelengths of light observed by a hydrogen atom when it undergoes n is equals to 2 to n is equals to 3, n is equals to 4 to n is equals to 6 transition respectively is. So question படிக்கும் போது questionோட key note பண்ணிக்கணும். questionல என்ன கேட்குறாங்க? ரேஷியோ கேட்குறாங்க. யாரோட ரேஷியோ கேட்குறாங்க? வேவ்லென்ஸோட ரேஷியோ கேட்குறாங்க. எந்த வேவ்லென்ஸோட ரேஷியோ கேட்குறாங்க? டிரான்சிஷன், தட் இஸ் n2ல இருந்து n3க்கு வரப்போ இந்த டிரான்சிஷன்ல வேவ்லென்த் எவ்வளோ இருக்கு, அண்ட் n2ல இருந்து n3க்கு வரப்போ n4ல இருந்து n6க்கு வரப்போ இந்த டிரான்சிஷன்ல வேவ்லென்த். ஸோ இந்த ரெண்டு டிரான்சிஷன்ஸ்ல இருக்கிற வேவ்லென்ஸோட ரேஷியோஸ் தான் நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டாங்களோ அதுக்கு மட்டும் தான் நம்ம பதில் சொல்லணும். சரியா? ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா என்ற டாபிக்ல இருந்து வருது. சாப்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். சரியா? ஸோ இந்த பர்டிகுலரான கொஸ்டின் பேஸ் பண்ணியிருக்கிற ஃபார்முலா, இந்த பர்டிகுலரான கொஸ்டினுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா வந்து ரேபர்க் ஃபார்முலா ஆஃப் ஃபார் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து இந்த கான்செப்டை முதலியே படித்தவங்களுக்கு வந்து ரேபர்க் ஃபார்முலாவோட ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கான்செப்டே தெரியாதவங்களுக்கு, ஒன்றுமே படிக்காதவங்களுக்கு இந்த கொஸ்டின் மூலமாக நீங்கள் ரேபர்க் ஃபார்முலாவை படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது. ஸோ வாட் இஸ் ரேபர்க்ஸ் ஃபார்முலா? 1/λ is equals to rz square into 1/n1 square minus 1/n2 square. ஓகே, இப்போவே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. See, question paper analysis அப்படின்னா என்னன்னா, நீங்கள் டைரெக்டாக கான்செப்டை படிக்காமல் கொஸ்டின் மூலமாக அந்த கான்செப்டை படிக்கிறது தான் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ். 5 கொஸ்டின் பேப்பர் நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா 5 மணி நேரத்தில் முடியக்கூடிய காரியம் கிடையாது. யூ கேன் நாட் ஃபினிஷ் 5 question papers in one day. You will only be able to finish maximum, if you give 100% in a day, you will be able to finish maximum of 50 to 60 questions only if you are doing a correct analysis. நீங்க சரியான அனாலிசிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களால் ஒரு நாளுக்கு 40 to 50 questions தான் சால்வ் பண்ண முடியும். சரியா? ஸோ எல்லாமே 5 கொஷின் பேப்பருமே ஒரே நாளில் முடிக்கணும் அப்படின்லாம் வந்து அன்ரியலிஸ்டிக் கோல்ஸை செட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு 10 நாள் எடுத்துக்கோங்க. 5 கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுறதுக்கு 10 நாள் 15 நாள் வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்பீடை பொறுத்து இருக்குது. பட் டீட்டெயில்டாக நீட்டாக கிளியராக நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கான்செப்டை படிக்கிறதும் ஃபர்தராக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு கொஷின் பேப்பரும் அனலைஸ் பண்ணும் போது அதில் வர கான்செப்டை இமீடியட்டாக நீங்கள் மெமரைஸ் பண்ணணும், இமீடியட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே, ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா லாம்டானா என்னது? வேவ்லென்த். அடுத்தது வந்து ரேபர்க்ஸ் கான்ஸ்டன்ட், ஆர் என்றது ரேபர்க்ஸ் கான்ஸ்டன்ட். இங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேலையை நான் தரேன். ரேபர்க் கான்ஸ்டன்ட்க்கு நியூமரிக்கலாக ஏதாவது வேல்யூ இருந்தால் அது கண்டுபிடிச்சிக்கோங்க. சரியா? அடுத்தது Z is what? Atomic number ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1, அதுதான் Z equals to 1 எழுதியிருக்கோம். லோவர் n1னா லோவர் எனர்ஜி லெவல்லேருந்து ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போகும் இல்லையா? ஸோ லோவர் எனர்ஜி லெவலில் n1 எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கேஸில் நம்மளுக்கு வந்து n1 வேறு இருக்கும், செகண்ட் கேஸில் n1
வேற இருக்கும். ஓகே, ஸோ N2 என்றது என்னது ஹையர் எனர்ஜி லெவல். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதுன்னு நம்புறேன். இப்போவே உட்காந்துட்டு ரேபர்க் ஃபார்முலா என்னது 1 by lambda is equals to rz square into 1 by n1 square minus 1 by n2 square. மெமரைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல டிரான்சிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் லெவல்ல இருந்து தேர்ட் லெவல் போறாங்க. ஸோ அப்போ இந்த டிரான்சிஷன்ல வந்து 2 தான் n1, 3 வந்துட்டு n2. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது 1 by lambda 1 is equals to r into zயோட வேல்யூ என்னது 1. அந்த z இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா r into 1 என்ன கொடுக்கும், r தான் கொடுக்கும். into 1 by 2 square because lower energy level வந்து 2, higher energy level வந்து 3. simple mathematics. 1 by 2 square is 1 by 4. அதுக்கப்புறம் 1 by 3 square is 1 by 9. So 1 by lambda 1 first transition oda wavelength r into 1 by 4 minus 1 by 9. இந்த ரெண்டுத்துக்கு LCM find பண்ணா 36. 4 watts are 36. 4 into 4 9s are 36. So மேல 9. 9 watts are 36. 9 4s are 36. So 1 into 4 4. So 9 minus 4 வந்து 5. So இங்க வந்து என்னோட first that is first transition ஓட wavelength 1 by lambda 1 என்ன இருக்கும், r into 5 by 36 இருக்கும். ஓகேவா? இப்போ செகண்ட் ஸ்டெப்ல செகண்ட் transition பார்க்க போறோம். very very simple. So n2 ல இருந்து that is n1 வந்து 4 level 4, n2 வந்து level 6. So அதே நம்ம substitute பண்ணோம் அப்படினா 1 by 4 square will give you 1 by 16 minus 1 by 6 square will give me 1 by 36. இது ரெண்டுத்தோட 16 and 36 ஓட LCM வந்துட்டு 144. So 144 or 16 watts are 144, 16 9s are 144 and 36 watts are 144, 36 4s are 144. So if you put it is again 9 minus 4 which is 5, 5 by 144. Okay va? So 1 by lambda 2 வந்துட்டு r into 5 by 144. இது வரைக்கும் clear நம்புறேன். அடுத்தது இந்த ரெண்டு ஈக்குவேஷனோட இந்த ரெண்டு lambda wavelength ஓட ரெண்டு wavelengthையும் நம்ம டிவைட் பண்ணாதான் நமக்கு ரேஷியோ கிடைக்கும் இல்லையா? So 1 by lambda 1 by 1 by lambda 2 நமக்கு கிடைச்ச வேல்யூ r into 5 by 36 by r into 5 by 144. r and r will get cancelled, 5 and 5 will get cancelled. So here you will have 1 by 36, here you will have 1 by 144. Okay va? So இந்த 1 by 144 வந்து ரிவர்ஸ்ல எழுதணும் அப்படினா 144 by 1 ஆயிடும். So இந்த ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் 14 வருது. Okay, that is 1 by lambda 1 by 1 by lambda 2 actually என்னது lambda 2 by lambda 1. So lambda 2 by lambda 1 வந்து 4 இருந்துச்சு அப்படினா lambda 1 by lambda 2 அவங்க என்ன கேக்குறாங்க, ratios of the wavelengths கேக்குறாங்க. n2 ல இருந்து n4 க்கும் sorry n2 ல இருந்து n3 க்கும் n4 ல இருந்து n6 க்கும். ஓகேவா? so the first அவங்க கேக்குற ratios வந்து lambda 1 by lambda 2 கேக்குறாங்க. क्वेश्चन திருப்பி ரிப்பீட் பண்ணி பாருங்க, அதுதான் கேக்குறாங்க. ஓகே, so lambda 1 by lambda 2 is 1 by 4. so ஆப்ஷன்ல உங்களுக்கு 1 by 4 வந்து 4th ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு கொஷின் மூலமாகவே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுது, ரேபர்க் ஃபார்முலா தெரிஞ்சுது, அதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு ரேஷியோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு தெரிஞ்சுது. இது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான கேள்வி தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ தட் வாஸ் a 46th question from NEET 2020.